ஹாய், இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம டெவலப்பர் மத்தியில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற கிளாடை யூஸ் பண்ணி எப்படி N8Nல வாட்ஸ்அப் ரிலேட்டடான ஏஜென்ட் ஆட்டோமேஷன்ஸ்லாம் நம்மளால் பண்ண முடியும் அப்படிங்கிறத தான் வந்து நம்ம இந்த பர்டிகுலர் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் ஃபர்தராக போயிட்டு எப்படி கிளாடை யூஸ் பண்ணுறது, கிளாடை எப்படி ஸ்பெசிஃபிக் N8Nல வந்துட்டு இந்த ஒர்க் ஃபோர்ஸ் பில்ட் பண்ணுறதுக்கெலாம் வந்துட்டு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கலாம் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த பாட் என்ன பண்ணுது அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு ஒரு டெமோ பார்த்துடலாம். ஸோ நீங்கள் இங்கே பேரில் பார்த்த மாதிரியே தான் வந்துட்டு இது வந்து வாட்ஸ்அப்பில் கிராசரி பில்லாம் வந்துட்டு லாக் பண்ணி வைக்கிறதுக்கான ஒரு பாட்டு தான். ஸோ அது வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத வந்து நான் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டாக நான் வந்துட்டு வாட்ஸ்அப்புக்குள்ளார இதுதான் நம்ம க்ளவுட் ஏபிஐ நம்பர். இது ஜஸ்ட்டு வந்துட்டு நான் ஒரு ஹாய் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து கொடுக்குறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம N8Nக்கு போகி நம்மளுக்கு வந்து ஒரு மெசேஜ் வரும். ஹலோ, ஹவ் கேன் ஐ அசிஸ்ட் யூ டுடே வித் கிராசரி ஆர்டர் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கு. நான் என்ன பண்ணுறேன்னா வந்துட்டு நான் ஆடியோ எனேபிள் பண்ணிவிட்டு நான் என்னோடய ஆர்டர் நான் சொல்கிறேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 kg தால், 1 லிட்டர் மில்க்கு, அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 kg ஆனியன் இதெல்லாம் வந்துட்டு நான் வாங்கியிருக்கேன். இதுக்கு வந்து எனக்கு ஒரு பில் மட்டும் ஜெனரேட் பண்ணி எனக்கு கொடுக்குறீங்களா? ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா நம்மளோட ஆடியோ. இந்த ஆடியோ வந்து நான் சென்ட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு N8N ஒர்க் ஃப்ளோக்குள்ளார போயிட்டு நம்மளுக்கு வந்துட்டு இந்த பிடிஎஃப் ஜெனரேட் பண்ணி நம்மளுக்கு தரும். ஸோ இந்த பிடிஎஃப் எப்படி ஜெனரேட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ பிடிஎஃப் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்துருச்சு. இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்த மாதிரி தால் வந்து குவான்டிட்டி 2ன்னு போட்டிருக்கு. எனக்கு 500 கிராம்ஸ் இருக்குது. 1 kg சொல்லியிருந்தேன். மில்க் 1 லிட்டர் சொல்லியிருந்தேன். ஆனியன் 2 kg சொல்லியிருந்தேன். ஸோ இதெல்லாமே கம்பைன் பண்ணி நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி ஆட் பண்ணி நம்மளுக்கு டோட்டல் கொடுத்துருக்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பாட்டு. இதில் வந்து 4 மில்லியன் கிராசரி இந்த மாதிரிலாம் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் ரெசிப்ட் ஜென்ரேட் பண்ணுற மாதிரி இந்த ஏஜென்ட் வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணோம் அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த வீடியோவில் கவர் பண்ணலாம். ஸோ பார்த்திங்கன்னா இந்த வீடியோக்குள்ளே நம்ம ஃபர்தராக போகிறதுக்கு முன்னாடி இதில் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். இதில் நம்ம ப்ரிடாமினெண்ட்டாக N8Nனும் வாட்ஸ்அப் ரிலேட்டடாகவும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு வந்துட்டு ப்ரையராக வந்துட்டு N8Nல ஒர்க் ஃபோர்ஸ் பில்ட் பண்ணி உங்களுக்கு நாலேஜ் இல்லை, இல்லை வந்து நீங்கள் ஒரு ஸ்டார்டர் தான், இல்லை வாட்ஸ்அப்பில் வந்து நான் சிஸ்டம்ஸே பில்ட் பண்ணதில்லை அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளோட வெப்சைட்டை லிங்க் பண்ணி வச்சுருக்கோம். இல்லைனாலும் வந்து இந்த வெப்சைட்குள்ளே நீங்கள் போயிட்டு இதுதான் நம்மளோட கம்பெனி வெப்சைட். ஸோ இதில் வந்து நான் போயிட்டு நீங்கள் கோர்சஸ் அப்படிங்கிற மாதிரி செலக்ட் பண்ணிங்கனாலே வந்துட்டு நம்மளோட வாட்ஸ்அப் யூஸ் பண்ணி எப்படி ஆட்டோமேஷன்ஸ்லாம் N8Nல பில்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோர்ஸ் ஆல்ரெடி நம்ம இருக்குது. இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா N8N ஸ்டார்டர் கோர்ஸ் இருக்குது. ஸோ இது ரெண்டுமே வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கனாலே வந்துட்டு ஓரளவுக்கு இந்த ஒரு பர்டிகுலர் வீடியோவில் நம்ம கவர் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு கிளியராகவே புரியும். ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு ப்ரையர் நாலேஜ் இருந்துச்சுன்னா தென் வெல் அண்ட் குட் நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். இல்லைன்னா நான் கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணுறேன் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு N8N பற்றி கொஞ்சம் பேசிக்ஸும் வாட்ஸ்அப் ரிலேட்டடாகவும் கொஞ்சம் கற்றுக்கிட்டு பண்ணிங்கன்னா நம்ம வந்துட்டு ஃபர்தராக ஈஸியாக நீங்கள் வந்து ஃபாலோ அப் பண்ணி இந்த ஒர்க் ஃப்ளோ ரெடி பண்ணிடலாம். இல்லை ஏன்னா இந்த ஒரு பர்டிகுலர் வீடியோவில் நம்ம டெடிக்கேட்டடாக N8Nக்கும் சரி வாட்ஸ்அப் செட்டப் பண்ணுறதை பற்றியும் நம்ம கவர் பண்ண போகிறது கிடையாது. சரி, இப்போ வாங்க நம்ம வந்து கிளாடுக்குள்ளார போயிட்டு எப்படி வந்துட்டு நம்ம இனிஷியல் செட்டப் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் பிளான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் கிளாடில். ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து என்ன பிளானாக அஃபோர்டபுளாக உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ பிளானில் வந்து பயங்கரமாக லேட் லிமிட்ஸ்லாம் அடிக்கிறதுனால அட்லீஸ்ட் ஒரு ப்ரோ பிளானாவது போட்டிருந்தீங்கன்னா தான் மட்டும்தான் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒர்க் ஃப்ளோஸ்லாம் பில்ட் பண்ண முடியும். ஏன்னா சீக்கிரமாக ரேட் லிமிட் அடிச்சிடும் ஃப்ரீ பிளானில். ஸோ ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட்டாக வந்துட்டு நீங்கள் வந்து கிளாடுக்குள்ளார போனதுக்கப்புறம் நீங்கள் ஸ்கில்ஸ்லாம் ஒரு சிலது N8Nக்கு ரிலேட்டடாக நீங்கள் ஆட் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் வீடியோக்கு ரிலேட்டடாக கிட்டப் லிங்க்கில் வந்துட்டு நம்ம இந்த ஸ்கில்ஸ்லாம் நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஸ்கில்ஸ்லாம் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணி நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கிளாடை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணி N8N ஒர்க் ஃப்ளோஸ்லாம் வந்துட்டு டைரெக்டாக N8N கம்பேட்டிபிளாகவே வந்துட்டு ப்ராப்பராக சின்டாக்ஸ்லாம் வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கும். ஸோ டைரெக்டாக இந்த ஸ்கில்ஸை யூஸ் பண்ணி வந்து நீங்கள் கிளாடை வந்து N8N ஒர்க் ஃப்ளோஸ் பில்ட் பண்ண சொன்னீங்கன்னா அந்த ஒர்க் ஃப்ளோஸ்லாம் வந்துட்டு எரர் இல்லாமல் அது இல்லாமல் ப்ராப்பராக எந்த அளவுக்கு ப்ரொடக்ஷன் கிரேட் கொண்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு நீட்டாக வந்து நம்மளுக்கு அந்த ஒர்க் ஃப்ளோ பில்ட் பண்ணி தரும். ஸோ எப்படி ஸ்கில்ஸ்லாம் ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிச்சிட்றேன். ஸோ அது வந்து நான் டெஸ்க்டாப்பில் காமிக்கிறேன், உங்களுக்கு வந்து நான் வெப்பில் தான் காமிக்கிறேன். ஸோ வெப்பில் வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு லெஃப்ட் பாட்டமில் கிளிக் பண்ணிவிட்டு செட்டிங்ஸில் போயிருக்கோங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கேப்பபிலிட்டிஸ்னு இருக்கும். அந்த கேப்பபிலிட்டிஸ்க்கு கீழே நீங்கள் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ஸ்கில்ஸ்னு இருக்கும். ஸோ அதில் வந்து கோ டு கஸ்டமைஸ் கொடுத்துருங்க. ஸோ நான் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நான் வந்து மல்டிபிள் ஸ்கில்ஸ் வந்து நான் ஏற்றி வச்சுருக்கேன். ஸோ N8N கோட் ஜாவா ஸ்கிரிப்ட், N8N கோட் பைத்தன், எக்ஸ்பிரஷன், நோட் கான்ஃபிகரேஷன், வேலிடேஷன் எக்ஸ்பர்ட் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா மல்டிபிள் ஸ்கில்ஸ் வந்து நான் ஆல்ரெடி போட்டு வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்களும் வந்துட்டு இந்த ஸ்கில்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணி உங்களுக்கு ஒர்க் ஃப்ளோ ஜென்ரேட் பண்ணோம் அப்படின்னா வெரி சிம்பிள் தான். இப்போ நான் ஃபாலோ பண்ணிக்க ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணி ஸ்கில்ஸ்க்கு வந்துடுங்க. இந்த இடத்துல மேலே டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணி க்ரியேட் ஸ்கில்னு இருக்கும். அதில் வந்து அப்லோடு ஸ்கில்னு வந்துடும். ஸோ நான் கிட்டப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஃபைல்ஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன்.
ஸோ அந்த ஃபைல்ஸை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை வந்து இது கிளிக் பண்ணி அப்லோட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த டவுன்லோட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுருக்கேன். எனிடன் ஸ்கில்ஸ் .zipன்னு தான் பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா ஒரு ஸ்கில்லும் வந்து தனியாக இருக்கும். ஸோ இப்போ இந்த ஸ்கில்லை கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ரீப்ளேஸ் எனக்கு காமிக்கும். ஏன்னா நான் ஆல்ரெடி இந்த ஸ்கில் வச்சுருக்கிறதுனால. ஸோ நான் கேன்சல் கொடுத்துட்றேன். பட் உங்களுக்கு வந்து அப்லோட் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிடும். ஸோ அப்லோட் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். அது மாதிரி ஒரு 7 ஸ்கில்ஸ் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது யூஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஒர்க் ஃப்ளோஸில் பில்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட்டாக வந்துட்டு நான் இந்த ஒர்க் ஃப்ளோவை பற்றி உங்களுக்கு ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இனிஷியலாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் பாட்லேருந்து டெக்ஸ்ட் இன்புட்டையும் வந்து ப்ராசஸ் பண்ணுற மாதிரியும் ஆடியோ இன்புட்டையும் ப்ராசஸ் பண்ணுற மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கீ டீட்டெயில். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏஜென்ட் நோடு கொடுத்துருக்கோம். அந்த ஏஜென்ட்டில் வந்து நம்ம என்ன ப்ரொவைட் பண்ணியிருக்கோம், சிஸ்டம் ப்ராம்ப்ட்டு. ஆக்சுவலி அதை நான் ப்ரொவைட் பண்ணல, கிளாடே வந்து பார்த்திங்கன்னா என் ரெக்குயர்மெண்ட்டை புரிஞ்சுட்டு அதை ஜெனரேட் பண்ணியிருக்கு. இதில் வந்து இதெல்லாம் தான் மெனு, இதெல்லாம் தான் ப்ரைஸ் அப்படிங்கிற மாதிரி அதை சாம்பிளாக ஜெனரேட் பண்ணிவிட்டு இதில் ஒரு சில ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி எனக்கு வந்து ஜெனரேட் பண்ணித்தா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம். ஒரு சில ஃபார்மேட்ஸ் ஃபாலோ பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து சப்போஸ் ஏஜென்ட் வந்து இந்த ஐட்டம்ஸ்லாம் வந்துட்டு யூஸர் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தால் மட்டும் வந்து ஜென்ரேட் பில் பண்ணுறோம். ஸோ இது வந்து இன்னொரு பர்டிகுலர் ஒர்க் ஃப்ளோவை கால் பண்ணி பில் ஜென்ரேட் பண்ணுது. அந்த ஒர்க் ஃப்ளோக்குள்ளே போய் பார்த்தோம்னா இந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா கால் ஆகும். ஸோ இதில் வந்து எப்படி பேலோடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாடியில் பார்த்தோம்னா இன்வாய்ஸு, கேஷியர் யார், ஐட்டம்ஸ் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த ஒரு கோட் நோடு இருக்குது. இந்த கோட் நோடும் ஹானஸ்ட்டாக சொல்லப்போனால் இது வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மேனுவலாக எழுதுறதுன்னா தெரியாது. ஆனால் இது என்ன ஃபங்க்ஷன் பண்ணுதுங்கிறது மட்டும் நான் கிளாடு கிட்ட போட்டு நான் வந்து ஜெனரேட் பண்ணி எடுத்திருக்கேன். அதெல்லாம் எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதை கொடுத்துட்டு திரும்ப ரெஸ்பான்சிவ் வெப் புக் மூலிமா வந்துட்டு திரும்பி என்ன பண்ண போகிறேன்னா திரும்ப இந்த ஒர்க் ஃப்ளோக்குள்ளே வந்துட்டு நான் வாட்ஸ்அப்பில் வந்து இந்த பைனரி டேட்டாவை சென்ட் பண்ணி பிடிஎஃபாக எடுத்துப்பேன். ஸோ உங்களுக்கு வந்து எப்படி நான் இந்த இடத்துல காமிச்சனோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த பிடிஎஃப் வந்து எடுத்துப்பேன். ஸோ இது மட்டும் இல்லாமல் நான் இன்னொன்று என்ன பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஐட்டமாக நம்மளுக்கு ஷேர் பண்ணி வந்திருக்கு பார்த்தீங்களா. இந்த ஒரு ஐட்டமே வந்துட்டு நான் கூகுள் ஷீட்ஸில் வந்து லிங்க் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து அந்த கூகுள் ஷீட் இது தான். நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன் தால், மில்க்கு, ஆனியன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து குவான்டிட்டி போட்டு இங்கே வந்து ஜென்ரேட் ஆகி இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் ஃபுல்லாக இது போட்டு சம் பண்ணி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா 145 அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சம். இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு சப் டோட்டல் மட்டும் தான் பண்ணியிருக்கு. இது இன்ட்டு குவான்டிட்டி போட்டு நம்ம வந்து டோட்டல் வேல்யூ எடுத்து ஜென்ரேட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்திருக்க ஆக்சுவல் வேல்யூவே பார்த்திங்கன்னா வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டாக வந்து நம்ம எப்படி ஒரு ஒர்க் ஃப்ளோவாக நம்ம ஜென்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் இந்த ஒர்க் ஃப்ளோ க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு இந்த ஒரு ஒர்க் ஃப்ளோ ஜென்ரேட் பண்ணணும். இந்த ஒர்க் ஃப்ளோ ஜென்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து இந்த பிடிஎஃப் ஃபார்மேட்டை ஜென்ரேட் பண்ணணும். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு நம்ம பண்ண போகிறோம். ஸோ இந்த கிளாடு கான்வர்சேஷன் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எப்படி வந்து நான் இந்த பில்லுக்கான டெம்ப்ளேட் க்ரியேட் பண்ணேன் அப்படிங்கிறத நம்ம கவர் பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு சாம்பிள் டெம்ப்ளேட் கேஷ் ரெசிப்ட் டெம்ப்ளேட் நான் எடுத்து கொடுத்துருக்கேன். இது இல்லாமல் எங்கள் லோகோ எடுத்து கொடுத்துருக்கேன். ஸோ லோகோ வந்தால் நல்லாயிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நான் ட்ரை பண்ணேன் அப்படிங்கிறதுனால. ஸோ வி ஹவ் ஓப்பன் grocery shop and we need a build template like the one shown in this image including the logo without a barcode அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். ஸோ இதுக்காக வந்து அதை வந்து செக் பண்ணி பார்த்துட்டு என் ரெக்குயர்மெண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கப்புறம் அது வந்து பார்த்திங்கன்னா இந்த டெம்ப்ளேட் வந்து எனக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ இந்த டெம்ப்ளேட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லோகோ இருக்குது. அது இல்லாமல் வந்துட்டு இந்த கேஷ் ரெசிப்ட் மாதிரி நான் எப்படி டெம்ப்ளேட்டில் கொடுத்துடணும், நான் எப்படி வந்து சாம்பிளில் கொடுத்துடணும் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த லோகோலாம் போட்டு நல்லா இல்லை அப்படிங்கிறதுனால வந்துட்டு நான் என்ன பண்ணியிருந்தேன்னா வந்து நெக்ஸ்ட் ஐ வாண்ட் HTML ஃபார்மேட் பிகாஸ் ஐ வாண்ட் டு யூஸ் திஸ் டெம்ப்ளேட் கண்டினியூஸ்லி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ இதை வந்து நான் ஜஸ்ட் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்தேன்னா எனக்கு வந்து HTML ஃபார்மேட்டில் வந்துருக்கும். ஸோ இப்போ நீங்கள் கிளியராக இங்கே கவனிச்சிருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு PDF ஃபார்மேட்டில் இருக்கும். PDF ஃபார்மேட்டில் வந்து நம்ம ஒரு தடவையும் வந்து ஜெனரேட் பண்ணும்போது வந்து எடிட் பண்ணி சேஞ்ச் பண்ணி ஐட்டம்ஸ்லாம் மாற்றி நம்ம ஜெனரேட் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால நான் வந்து என்ன பண்ணியிருந்தேன்னா HTML ஃபார்மேட்டில் கொடுங்க. ஸோ HTML ஃபார்மேட்டில் வந்து ஜஸ்ட் வேல்யூஸ் தானே, வேல்யூஸ், டேட்டு, இந்த கேஷியர் நேம் இதெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால நான் வந்து HTML ஃபார்மேட்டில் கேட்டிருந்தேன். ஸோ இந்த HTML ஃபார்மேட்டில் எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ சப்போஸ் இங்கே குவான்டிட்டி வந்துட்டு நான் இங்கே 2 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன், ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 4 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தா நான் 8 rupees இருக்குது, 8.4 GSTலாம் சேர்த்து. அதே மாதிரி இன்னொரு ஐட்டமோட குவான்டிட்டி 5ன்னு சொல்லிட்டு போடுறேன், இதில் வந்துட்டு திரும்ப 5 அப்படின்னு சொல்லிட்டு போடணும், இதுவும் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஆல்ரெடி நம்ம டெம்ப்ளேட் இருக்குது, நாம் மேனுவலாக சேஞ்ச் பண்ணுற மாதிரி வந்து நான் ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ இதை வந்து தான் நாம் ஒர்க் ஃப்ளோவில் யூஸ் பண்ணி ரெடி பண்ண போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா HTML டெம்ப்ளேட்டை நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ஸ்டெப் 1. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இந்த டூலை ஜென்ரேட் பண்ணுறது தான். இந்த ஒர்க் ஃப்ளோவை வந்து பார்த்திங்கன்னா நான் ஜென்ரேட் பண்ணியிருந்தேன். ஸோ இதுக்காக நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ப்ராம்ப்ட் நான் கொடுத்துருந்தேன்.
ஐ நீட் N8N ஒர்க் ஃப்ளோ ஃபார் மை கிராசரி ஸ்டோர். வெப்புக் மூலயமா வந்து எனக்கு பில் டேட்டா கிடைக்கும். எனக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணணும்னா எனக்கு வந்து பிடிஎஃப் ரெசிப்ட்டை வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு தடவை வந்துட்டு நான் இந்த வெப்புக்கு கால் பண்ணும்போதும் வந்துட்டு அதில் வந்திருக்க சப்டேட்டா இருக்குல்ல, அதாவது அந்த ஐட்டம்ஸ்லாம் வந்துட்டு எடுத்து நான் கூகுள் ஷீட்ஸில் ஆட் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் என்னென்ன பாடிலாம் வந்து நான் வெப்புக்கு கால் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்வாய்ஸு, கேஷியர் நேமு, டிஸ்கவுண்ட் ப்ரைஸு, பேமெண்ட்டு, அப்புறம் வந்து என்னென்ன வந்துட்டு ஐட்டம்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே வந்து நான் வெப்புக்கு கொடுத்துருவேன். ஸோ அதுக்கப்புறம் கோட் நோடு மூலயமா வந்துட்டு நீங்கள் இந்த பிடிஎஃப்பை பில்டு பண்ணிவிட்டு எனக்கு வந்து எந்த எக்ஸ்டர்னல் ஏபிஐ வேறு எதுவுமே நான் கால் பண்ணக்கூடாது, அந்த கோட் நோடே வந்து எனக்கு ஜென்ரேட் பண்ணி தரணும். நீங்கள் வந்து விண்டோஸில் வந்துட்டு N8N இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நோடு, என்பிஎம் இதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி நோடு, என்பிஎம் எதுவுமே யூஸ் பண்ணாமல் எனக்கு வந்து ஜஸ்ட்டு இந்த பிடிஎஃப்பை வந்து எனக்கு ஜென்ரேட் பண்ணி கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். இந்த ரெஸ்பான்சிவ் புக்கில் வந்துட்டு எனக்கு பிடிஎஃப் வந்து திரும்ப பேக் எனக்கு கொடுத்துரும். இது மாதிரி பேரலாக அதில் வந்திருக்க ஒரு ஐட்டமே வந்து ஸ்ப்ளிட் அப் பண்ணிவிட்டு எனக்கு வந்து கூகுள் ஷீட்டில் வந்து அப்பண்ட் பண்ணிடு அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். ஸோ இதில் வந்து இன்வாய்ஸ் நம்பர், குவான்டிட்டி, சப்டோட்டல் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதில் அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் தெர்மல் ரெசிப்ட் ஸ்டைல் 80mm வைட் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ நம்ம வந்து சூப்பர் மார்க்கெட்லாம் போய்ட்டு பில் வாங்கியிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா அந்த ரெசிப்ட் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு பிளாக் பாக்ஸை ஜென்ரேட் பண்ணி நமக்கு கொடுத்துருப்பாங்க. நம்ம ஒன்ஸ் வந்துட்டு நம்ம ஐட்டம்ஸில் எடுத்துகிட்டு போய் கொடுத்தோம்னா ஸோ அது வந்து தெர்மல் ரெசிப்ட்னு சொல்லுவாங்க 80mm வைட் அப்படிங்கிற மாதிரி. அதுதான் பார்த்திங்கன்னா அது எப்படி டெக்னிக்கலாக சொல்கிறது. ஸோ இதில் வந்து நேம் வந்து ஃபோர்மேன் கிராசரி இந்த மாதிரி இருக்கும், சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டிலாம் கால்குலேட் பண்ணிடு ஐஎஸ்டி டைம் ஜோன் யூஸ் பண்ணிக்கோங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ இந்த HTML டிசைன் இருக்குது பார்த்திங்களா, நம்ம இங்கே ஜென்ரேட் பண்ணியிருந்தோம். ஸோ இங்கே வந்து மேலே காப்பின்னு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த HTML கோடே காப்பி ஆகிக்கும். ஸோ இப்படி தான் வந்து கோட் ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ இது வந்து நம்ம காப்பி கொடுத்தோம்னா வந்து காப்பி ஆகிக்கும். காப்பி ஆகி அதையும் பார்த்திங்கன்னா நான் இங்கே அட்டாச் பண்ணியிருக்கேன். இது போக கூகுள் ஷீட்டில் வந்து எப்படி இருக்குது இந்த மாதிரி தான் கிராசரி லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு போட்டு இன்வாய்ஸ் நம்பர், ஐட்டம், குவான்டிட்டி, சப்டோட்டல் அப்படிங்கிறதெல்லாம் இங்கே இருக்கும். ஸோ அதை வச்சு இங்கே வந்து நீ காப்பி பண்ணி யூஸ் பண்ணிக்கோ, இது வந்து ஒரு ரெஃபரன்ஸாக நீ யூஸ் பண்ணிக்கோங்கிற மாதிரி நான் கொடுத்துருந்தேன். இது போக இன்னொரு ஜேசன் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஜேசன் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து நான் க்ரெடென்ஷியல்ஸ்க்கான ஒரு ஒர்க் ஃப்ளோ நான் க்ரியேட் பண்ணியிருந்தேன். எதுவுமே லிங்கே இருக்காது, எதுவும் ஒர்க்கும் ஆகாது. இதை மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நான் காப்பி பண்ணி கொடுத்துருந்தேன். இதை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா எந்த க்ரெடென்ஷியல் யூஸ் பண்ணணும், எந்த டாக்குமெண்ட்டு, எந்த ஷீட் அப்படிங்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கே இருக்கும். ஸோ இதில் வந்து எக்ஸ்பிரஷனுக்குள்ளே போய் பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஐடிஸாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம எடுத்து நம்ம கொடுக்குறது மூலயமா என்ன ஒரு அட்வான்டேஜ் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம வந்து அந்த N8N ஒர்க் ஃப்ளோ கிளாடு ஜென்ரேட் பண்ணுறது அப்படியே டேரெக்டாக எடுத்து காப்பி பண்ணி போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நான் போய் மேனுவலாக க்ரெடென்ஷியல்ஸ் கான்ஃபிகர் பண்ணுறது, ஷீட்ஸ் கான்ஃபிகர் பண்ணுறதுல எதுவுமே பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டாம். ஸோ இதெல்லாம் சொல்கிறது மூலயமா வந்து பார்த்திங்கன்னா கிளாடே வந்து எம்பெட் பண்ணி நம்மளுக்கு தந்துடும். ஸோ அந்த ஒரு அட்வான்டேஜுக்காக தான் வந்து நான் இந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தேன். இது கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது ஒன்றா செக் பண்ணிலாம் பார்த்து எப்படி பண்ணலாம், ஸோ வந்துட்டு N8N ஆர்கிடெக்சரில் எப்படி செக் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறலாம் பார்த்துட்டு வேலிடேஷன்லாம் பண்ணியிருக்கு. ஸோ எப்படி இது வந்துட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணால் ப்ராப்பராக வருதா அப்படிங்கிறதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி பார்த்துருக்கு. இன்னொரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு சாம்பிள் ரெசிப்ட்டையும் வந்து இது ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு சாம்பிள் ரெசிப்ட் ரெடி பண்ணி பார்த்துருக்கு. அதாவது வந்துட்டு ராஜ், UPI, ஆப்பிள், மில்க் இதெல்லாம் போட்டால் ப்ராப்பராக வருதா அப்படிங்கிறத ஒன்ஸ் அதை செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜேசன் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு எதுவும் கூகுள் ஷீட்டில் ஆட் ஆகாது. ஏன்னா இது இன்டர்னலாகவே கிளாட் வந்துட்டு இந்த ஒர்க் ஃப்ளோ ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கு. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் ஒர்க் ஃப்ளோ இங்கே இருக்குது பார்த்திங்கன்னா இதுதான் ஜேசன். ஸோ இதுதான் வந்து நம்மளோட N8N ஒர்க் ஃப்ளோ. இதை எப்படி வந்து நம்ம தூக்கிட்டு போய் நம்ம N8Nல காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இங்கே காப்பின்னு இருக்குல்ல. ஸோ இது திருப்பி இதே தான் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஒர்க் ஃப்ளோ நான் ஒரு எம்டி ஒர்க் ஃப்ளோ வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து ஜஸ்ட் நான் பேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ ப்ளேஸ் பண்ணோடனே பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. ஸோ இதுக்குள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நாங்கள் கான்ஃபிகர் பண்ணியிருந்த அதே ஷீட்ஸு, க்ரெடென்ஷியல்ஸ் எல்லாமே வந்துருச்சு, ப்ராப்பராக எல்லாமே ஒயராகவே வந்துருச்சு. ஸோ ஜஸ்ட் நான் டைரெக்டாக இங்கே வந்துட்டு பப்ளிஷ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோன்னா டைரெக்டாக வந்து பப்ளிஷ் ஆகிடும். ஸோ அவ்வளோதான், வெரி சிம்பிள் ஸ்டெப்ஸு. எதுவுமே நம்ம வந்து பெருசாக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நெசசிட்டியே கிடையாது. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ஒரு அட்வான்டேஜ். இதுவே வந்துட்டு நம்ம பை டிஃபால்ட்டு இந்த மாதிரி ஒரு க்ரெடென்ஷியல்ஸ் வச்சு ஒரு ஜேசன் எடுத்து கொடுக்கல அப்படின்னா நாம் மேனுவலாக போயிட்டு வந்துட்டு ஒயர் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஓப்பன் பண்ணி இந்த க்ரெடென்ஷியல்ஸ் செலக்ட் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது வேண்டாம் அப்படிங்கிறதுனால நான் டேரெக்டாக ஜேசன் எடுத்து கொடுத்துருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா டேரெக்டாக பப்ளிஷே பண்ணி யூஸ் பண்ணிக்கிற அளவுக்கு நம்ம கொண்டு வந்தாச்சு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் 2. ஸோ இதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த மெயின் ஒர்க் ஃப்ளோவே நம்ம பில்டு பண்ணியிருக்கோம். ஸோ மெயின் ஒர்க் ஃப்ளோ பில்டு பண்ணுறதுக்கு வந்துட்டு நான் கிளாடுக்கு எப்படி ப்ராம்ப்ட் போட்டு எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் நான் காமிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்கோம்னா, எனக்கு வந்து ஒரு N8N ஒர்க் ஃப்ளோ பில்ட் பண்ணு. அந்த N8N ஒர்க் ஃப்ளோ வந்து ஒரு வாட்ஸ்அப் பாட்டு ஃபார் கிராசரி ஷாப்பு. ஸோ இதில் வந்துட்டு கஸ்டமர்ஸ்ன்னு சொல்லிட்டு இன்கரெக்டாக இருக்கும். பட் நான் இது எப்படி நான் வந்துட்டு மெயின் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, இந்த யூசர்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா பில் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு வந்துட்டு இன்னொரு ஒர்க் ஃப்ளோ யூஸ் பண்ணிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன்.
ஸோ இதில் வந்துட்டு போத்து டெக்ஸ்ட் வாய்ஸ் ரெண்டுத்தையுமே வந்து அவங்க சொல்லுவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி வந்துட்டு பிடிஎஃப் வந்து பில் வந்து ஜென்ரேட் பண்ணி நான் வாட்ஸ்அப்புக்கே சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு. இதில் வந்து வாட்ஸ்அப் ட்ரிகர் நோடு மூலிமா வந்து இன்கமிங் மெசேஜ் வரணும். அண்ட் தென் வாய்ஸ் நோட்டு வந்துட்டு இருந்துச்சுன்னா மீடியாவை வந்துட்டு கிராப் பண்ணி யூஆர்எல் கிராப் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஓப்பனியில் வந்து டிரான்ஸ்கிரைபாக ட்ரான்ஸ்லேட் பண்ணி இங்கிலீஷ் கொண்டு வந்து அதுக்கப்புறம் வந்து எனக்கு எடுத்து கொடுக்கணும். இல்லை டெக்ஸ்ட்டாக இருந்துச்சுன்னா டைரெக்டாக ஏஜென்ட்டுக்கு கொடுத்துடலாம். ஸோ ஒன்ஸ் வந்து இது நம்ம டெக்ஸ்ட் ஃபார்மேட்டை கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் ஏஜென்ட்டில் வந்து நம்ம GPT-4o mini மாடல் கான்ஃபிகர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு என்னென்ன ஆர்டர் பண்ணியிருக்கிறாங்க ஐட்டம்ஸ்லாம் அப்படிங்கிறத பார்த்துட்டு மெனுவோட கம்பேர் பண்ணி எடுத்துகிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா மெனு வந்து நம்ம ரைஸ் தால் அந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ்லாம் கொடுத்துருவோம். ஸோ இந்த ஐட்டம்ஸோட கம்பேர் பண்ணி பார்த்துட்டு ஒரு அவுட்புட்டில் ஸ்ட்ரக்சர்டு ஜேசனில் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர்டு ஜேசன் நான் சொல்லியிருந்தது மூலியமாகவே அது என்ன டிடெக்ட் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர்ட் அவுட்புட் பார்சரில் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கு. ஸோ நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோஸில் நம்ம கோர்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும் நம்ம ஏன் வந்து ஸ்ட்ரக்சர் அவுட்புட் பார்சர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு. ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நம்ம கடைசி எக்ஸிக்யூஷன் வந்து காப்பி எடிட்டர் போட்டு எடுத்துக்கிறேன். இங்கே செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏஜென்ட்டுக்கிட்டேருந்து வரது வந்து ஒரு டெக்ஸ்ட் அவுட்புட்டாக வராமல் ஒரு ஜேசன் ஃபார்மேட்டில் வந்திருக்கும். இப்போ நான் ஜேசன் மாற்றினா இந்த ஒரு ஃபார்மேட்டில் வந்திருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா கேப்ஷனு என்ன நேம், அதாவது ஒரு ஐட்டம்ஸோட நேமுங்க முதற்கொண்டு பிரித்து நம்மளுக்கு எடுத்து கொடுத்துருக்கு. ஸோ இதை யூஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து இங்கே எடுத்துகிட்டு போய் பார்த்தோம்னா இந்த HTTP ரெக்வஸ்ட், இந்த HTTP ரெக்வஸ்ட் மூலம் நம்ம என்ன கால் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இங்கே நம்ம ஜென்ரேட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த வெப்புக்கு போட்டு ஒரு டூல் இதை தான் கால் பண்ணுறோம். இதுக்கு வந்து நம்ம இந்த URL வந்து உங்களுக்கே தெரியும், வெப்புக்குள்ளார போயிட்டு நம்ம ப்ரொடக்ஷன் URL எடுத்து காப்பி பண்ணி யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை எடுத்து போட்டுட்டு ஜேசனில் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து நம்ம ஜென்ரேட் பண்ணிக்கிறது எல்லாமே வந்து எடுத்து போட்டு கொடுத்துருக்கு. ஸோ இது மூலயமா தான் வந்து பார்த்திங்கன்னா நாம் வந்து நம்மளோட PDF ஜென்ரேட் பண்ணிருக்கோம். ஸோ இந்த இடத்துல அவுட்புட் ஃபார்மேட் வந்து நம்ம ஜேசனாக கொடுக்கறது மூலிமா இங்கே நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். அதில் வந்துட்டு ஏதாவது ஐட்டம்ஸ் செலக்ட் பண்ணியிருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு ஐட்டம்ஸ் இருந்தால் நம்ம வந்து PDF ஜென்ரேட் பண்ண கொடுத்துருக்கோம். என்ன பண்ணியிருக்கோம், ஐட்டம்ஸ் நாட் எம்டி இஸ் நாட் எம்டி அப்படிங்கிற கேஸில் நம்ம வந்து PDF ஜென்ரேட் பண்ணுறோம். எம்டியாக இருந்த பட்சத்தில் நாம் வந்து டெக்ஸ்ட் மெசேஜ் சென்ட் பண்ணுறோம். ஸோ இந்த டெக்ஸ்ட் மெசேஜும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இனிஷியலாக இந்த ஹாய் அமிச்சு நான் ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் எடுத்துருப்பேன் பார்த்தீங்களா. ஸோ அந்த ஒரு மெசேஜ் இங்கே இருக்கும். இங்கே செக் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐட்டம்ஸ் எம்டியாக இருக்குது, எதுவுமே உள்ளார இல்லை. டைரெக்டாக கேப்ஷன் எடுத்து போட்டு ஹவு கேன் ஐ அசிஸ்ட் வித் யுவர் க்ரோசரி ஆர்டர் டுடே அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம டெக்ஸ்ட் அனுப்பியிருந்தோம். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷனிங். ஸோ இதை வந்து நான் ஸ்ட்ரக்சர் அவுட்புட் பார்சர் வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் மென்ஷன் பண்ணியிருந்தேன். இதில் வந்து டிஸ்கவுண்ட்டு, பேமெண்ட் மெத்தடு அப்படிங்கிறது எல்லாமே வந்து போட்டு அந்த ஆர்டருக்கு வந்து டீட்டெயில் ஜெனரேட் பண்ணோம். அதுக்கப்புறம் அந்த அவுட்புட் பார்சல்லேருந்து வர ஜேசன் வந்துட்டு பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரெடியூஸ் சேட் மெமரி யூஸ் பண்ணிக்கோ. ஏன்னா வந்து ஏஜென்ட்டுக்கு வந்து அந்த கான்வர்சேஷனல் மெமரி இருக்கணுங்கிறதுக்காக அதை யூஸ் பண்ண சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் சப்போஸ் ஏஜென்ட் வந்து வேலிட் ஐட்டம்ஸ் கண்டுபிடிச்சிருக்குங்கிற பட்சத்தில் நம்ம வந்து நாம் ஜென்ரேட் பண்ணியிருக்க டூல்ஸை கால் பண்ணு, ஒரு FFS போஸ்ட் த ஆர்டர் டு மை பில் ஜென்ரேட்டர் வெப்புக்குன்னு போட்டிருக்கோம். ஸோ இது பண்ணதுக்கப்புறம் PDF அதை ஜென்ரேட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்லேயே வந்து கஸ்டமருக்கு சென்ட் பண்ணிடுவோம் அந்த PDF. இல்லை நம்மளுக்கு வந்து எந்த ஐட்டமும் இல்லை அப்படின்னா ஜஸ்ட் பிளெயின் டெக்ஸ்ட்டு ரிப்ளை போட்டுவிட்ருவோம். இதுக்கு அடுத்து வந்து நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த க்ரெடென்ஷியல்ஸ் தான். இந்த க்ரெடென்ஷியல்ஸ் நான் எங்கேருந்து எடுத்திருக்கேன் அப்படின்னா இப்போ நம்ம வந்து இந்த ஒரு 4த்தையுமே வந்து பார்த்திங்கன்னா எடுத்து கொடுத்துருக்கேன். ஏன் 4 நான் எடுத்து கொடுத்துருக்கேன்னா இது வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்புக்கு இந்த டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புறதுக்கான ஒரு க்ரெடென்ஷியல். நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா பியரர் ஆத்து. ஸோ இது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா இங்கே டவுன்லோட் ஆடியோ பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தேவைப்படும். இது போக ரெடியூஸ் சேட் மெமரி, இதுதான் வந்துட்டு நம்ம அந்த ஏஜென்ட்டுக்கு யூஸ் பண்ண வேண்டிய சேட் மெமரி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனை க்ரெடென்ஷியல்ஸு. ஸோ இதுதான் வந்து நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் இது மட்டும் இல்லாமல் நம்ம ஏஜென்ட்டுக்கூட அந்த மாடல் நோடுக்கும் பார்த்திங்கன்னா தேவைப்படும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ரெடி பண்ணி எடுத்து கொடுத்து, அதாவது நான் கொடுத்த ப்ராம்ப்ட் போக இந்த க்ரெடென்ஷியல்ஸ்லாம் எடுத்து கொடுத்து, இது இல்லாமல் நான் வந்து இந்த டூலையும் எடுத்து கொடுத்துருக்கேன். அதாவது நம்ம இங்கே ஜென்ரேட் பண்ணியிருந்தோம் பார்த்திங்களா, இந்த ஒரிஜினல் கிராசரி ஒர்க் ஃப்ளோங்கிற டூலையும் எடுத்துகிட்டு வந்து நான் இங்கே ப்ரொவைட் பண்ணியிருந்தேன். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி அது என்ன பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட N8N ஸ்கில்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிச்சு. ஸோ N8N ஸ்கில்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா N8N ஒர்க் ஃப்ளோ, பேட்டர்ன் ஸ்கில், எக்ஸ்பிரஷன், சின்டாக்ஸ் ஸ்கில் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருந்துச்சு. யூஸ் பண்ணி அதுவே வந்து பார்த்திங்கன்னா சொல்லிச்சு. ஸோ வாட்ஸ்அப் ட்ரிகர் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் இஃப் நோடு போட்டு டெக்ஸ்ட்டாக சுவிட்சாங் டெக்ஸ்ட்டாக ஆடியோவா அப்படிங்கிறத பார்த்துட்டு ஆடியோவாக இருந்ததுன்னா டவுன்லோட் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்லேட் பண்ணி வைக்கணும். இல்லை டெக்ஸ்ட்டாக இருந்தால் டைரெக்டாக ஏஜென்ட்டுக்கு கொடுத்துடலாம். ஏஜென்ட்டுக்கு போனதுக்கப்புறம் ரெடியூஸ் சேட் மெமரியிலேருந்து எதாவது இருந்துச்சுன்னா ஃபெச் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணணும். இது போக GPT-4o mini மாடலை வந்துட்டு நம்ம கான்ஃபிகர் பண்ணணும். இது இல்லாமல் ஸ்ட்ரக்சர் அவுட்புட் பார்சலும் நம்ம பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நான் ஸ்பெசிஃபை பண்ணியிருந்தேன். அதை தான் வந்து எடுத்திருக்கு. ஒன்ஸ் வந்து வேலிட் ஐட்டம்ஸ் வந்து அதில் இருக்குங்கிறத நம்ம ஃபைன் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்துட்டு
பில் க்ரியேட் பண்ணுறதுக்கான வெப்புக்கை வந்து கால் பண்ணி எனக்கு வந்து வாட்ஸ்அப்புக்கு டைரெக்ட் டாக்குமெண்ட் அனுப்பிடுங்கிற மாதிரி போட்டிருந்தோம். இல்லை எந்த டாக்குமெண்ட்டும் இல்லை, எந்த ஐட்டமும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு வந்து டைரெக்டாக வாட்ஸ்அப் டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பிடு அப்படிங்கிற மாதிரி நம்ம போட்டிருந்தோம். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி அதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில வெரிஃபிகேஷன்ஸ்லாம் பண்ணிவிட்டு எனக்கு கொடுத்துருந்துச்சு. இதில் ஒன் திங் அது வந்து சொல்லியிருக்கோம், என்னென்னா வாட்ஸ்அப் ட்ரிகர் வந்துட்டு என்னால் க்ரெடென்ஷியல் க்ரியேட் பண்ண முடியல, வாட்ஸ்அப் ட்ரிகருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் க்ரெடென்ஷியல்ஸ் ஆட் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்துச்சு. ஏன் அப்படின்னா கரெக்ட், ஏன்னா நான் இங்கே வந்து வாட்ஸ்அப் ட்ரிகருக்கான நோடு போட்டு இந்த க்ரெடென்ஷியல்ஸே நான் கொடுக்கல. ஸோ நான் என்ன பண்ணியிருந்துருக்கோன்னா வாட்ஸ்அப்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த வாட்ஸ்அப்புள்ளார வந்து பார்த்திங்கன்னா ட்ரிகர் நோட்ஸ் இருக்கும். ஸோ அந்த ட்ரிகர் நோட்ஸ்குள்ளார போய்ட்டு இந்த க்ரெடென்ஷியல்ஸை கான்ஃபிகர் பண்ணிவிட்டு எடுத்து வந்து கொடுத்துட்டு அதையும் காப்பி பண்ணி இன்புட்டில் கொடுத்துருந்தனா தான் அதை வந்து அது யூஸ் பண்ணியிருந்திருக்கும். நான் கொடுக்காதனால பார்த்திங்கன்னா அது யூஸ் பண்ணல. ஸோ இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோட் அது வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்கு. ஸோ இதுக்கும் நம்ம சிம்பிள் அதே ஸ்டெப்ஸ் தான், ஜஸ்ட்டு காப்பி மாதிரி கொடுத்துட்டு ஒர்க் ஃப்ளோக்குள்ளார வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம பேஸ்ட் பண்ணோம்னா மட்டும் நம்ம போதும், நம்ம வேறு எதுவுமே பண்ண தேவையில்ல. ஸோ இதை ஜஸ்ட் நான் ரிமூவ் பண்ண இப்போ ஒரு பர்பஸ்க்கு இதை பேஸ்ட் பண்ணிட்டா போதும். ஒரு சில ஸ்லைட் டிஃப்ரென்சஸ் இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எங்கள் வாட்ஸ்அப்போட நேட்டிவ் நோடே யூஸ் பண்ணியிருந்திருக்கும் N8ல், ஆனால் இங்கே அப்படி இல்லை. அந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கும். இல்லை இதுக்குள்ளாரே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜேசன் பாடி வந்து பார்த்திங்கன்னா இங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் இதே ப்ரீவியஸாக ஜென்ரேட் பண்ணியிருந்ததை பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரன்லேயுமே வந்து சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் வந்துட்டு நம்ம ஒர்க் ஃப்ளோஸில் ஆகலாம். பட் தென் மோஸ்ட்லி நீங்கள் வந்து எனஃப் டேட்டா அதுக்கிட்ட ப்ரொவைட் பண்ண சேம் அவுட்புட் தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தரும். ஸோ இதில் வந்துட்டு ஒன் மேஜர் திங் நீங்கள் கிளியராக பார்த்துருந்தீங்கன்னா ஜஸ்ட்டு கிளாடு கிட்ட வந்துட்டு உங்களுக்கு என்ன வேணுங்கிறத சொல்கிறத தாண்டி N8 வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிற ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறது மூலயமா நான் வந்து எக்ஸ்ட்ராவாக என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கவனிக்கணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு N8 ஒர்க் ஃப்ளோஸ் எடுத்து ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு ஏஜென்ட் நம்ம க்ரியேட் பண்ணுறப்பனா அது ஒரு டூல்ஸ் நான் எடுத்து ஷேர் பண்ணுறேன், வெப்புக் எடுத்து ஷேர் பண்ணுறேன், க்ரெடென்ஷியல்ஸ் எடுத்து ஷேர் பண்ணுறேன், அதாவது வந்துட்டு ஜேசன் ஃபார்மேட்டில் ஷேர் பண்ணுறேன். இதெல்லாம் மூலயமா வந்துட்டு பார்த்திங்கன்னா அது இன்னும் நீட்டாக சிங்கிள் அட்டெம்ப்டில் வந்துட்டு ப்ராப்பராக நம்மளுக்கு ஒர்க் ஃப்ளோ ஜென்ரேட் பண்ணி தருது. இதுவே வந்துட்டு ப்ரீவியஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டூல் ஜென்ரேட் பண்ணுறதுக்கும் பார்த்திங்கன்னா க்ரெடென்ஷியல் ஷேர் பண்ணேன். அப்புறம் வந்துட்டு கூகுள் ஷீட்டில் வந்துட்டு எப்படி ஸ்ட்ரக்சர் இருக்குங்கிறத நான் ஷேர் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா HTML ஃபார்ம் எடுத்து ஷேர் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி வந்து மல்டிபிள் எந்தளவுக்கு எனஃப் டேட்டா வந்துட்டு நம்ம கிளாடுக்கு கொடுக்குறோம், நம்மளுக்கு வந்து இந்த ஒரு பர்டிகுலர் ஒர்க் பண்ணுறோம், இந்த ஒரு ஒர்க் ஃப்ளோ ஜென்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா எந்தளவுக்கு அதுக்கிட்ட நம்ம கான்டெக்ஸ்ட் கொடுக்குறோம், எந்தளவுக்கு அதுக்கிட்ட டேட்டா கொடுக்குறோமோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஃபாஸ்டர் அண்ட் அக்யூரேட்டாக வந்துட்டு நம்மளுக்கு ஒர்க் ஃப்ளோஸ் ஜென்ரேட் பண்ணி தரதாக இருக்கட்டும் எல்லாமே நம்மளுக்கு வந்து பண்ணித்தரும். ஸோ இதை வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒர்க் ஃப்ளோஸ் பில்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஒர்க் ஃப்ளோஸ் வந்துட்டு டைரெக்டாக சிங்கிங் தான். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து பப்ளிஷ் பண்ணிவிட்டு இதே மாதிரி இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் வெப்புக் வந்து இப்போ மாறி இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த வெப்புக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு ரன் பண்ணி பார்த்தீங்கனாலே அது ரன் ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து கிளாட் ரிலேட்டடாகவும் வாட்ஸ்அப் ரிலேட்டடாக N8 ரிலேட்டடாக வந்துட்டு நாங்கள் மல்டிபிள் வீடியோஸ் வந்துட்டு இந்த யூடியூப் சேனலில் போஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் பிளானில் வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி டாபிக்ஸ் வந்துட்டு நீங்கள் டே டு டே அப்டேட்டடாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இந்த யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை இது போக உங்களுக்கு வேறு ஏதாவது டாபிக்ஸையும் வந்துட்டு நீங்கள் கவர் பண்ணணும், இல்லை உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்களுக்கு எதிர வந்து வாட்ஸ்அப் ஆர் இன்ஸ்டாகிராம்லேயும் வந்து எங்களுக்கு DM பண்ணுங்கள். நாங்கள் வந்து அட்ரஸ் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு அந்த ஒரு டாப்பிக்கில் கூட நாங்கள் கவர் பண்ண பார்க்குறோம். தேங்க்யூ.